வணக்கம். நான் யாழினி. இந்த காணொளியில் வேள்பாரி அத்தியாயம் 21 மற்றும் 22 கதை சுருக்கத்தை காணலாம். வாருங்கள் கதைக்குள் நுழைவோம். இளமருதன் தனது குதிரை ஆலா மீது பயணம் செய்கிறான். ஆலா ஒரு சாதாரண குதிரை அல்ல. ஆலா பறவையைப் போல பாய்ந்து ஓடுவதால் அதற்கு ஆலா என்று பெயரிடப்பட்டது. அது இளமருதனின் மனதை உணர்ந்து நடக்கும் குதிரை. மனிதனுக்கும் குதிரைக்கும் ஒரே மனம். இளமருதனுக்கு மிகவும் பிடித்தது ஆலாவின் மீது பாய்ந்து ஓடுவது. பறப்பது, குதிரையுடன் பறப்பது போல ஒரு உணர்வு. அதுவே இளமருதனின் உயிர் மகிழ்ச்சி. பாண்டிய இளவரசன் புதிய வெற்பனுக்கும் சூழ்கடல் முதுவன் மகள் பொற்சுவைக்கும் திருமணம். மதுரையின் மிக பெரிய விழா. சிறு அரசர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இளமருதனின் தந்தை மையூர் கிழார் ஒரு சிறுகுடி மன்னன். அவனுக்கும் அழைப்பு விடப்படுகிறது. வெங்கல் நாடு மையூர் கிழாரின் நாடு. வளமான நிலம் கொண்டது. கலை, கட்டிடம், வேலைப்பாடுகளில் சிறப்பு வாய்ந்தது. மதுரை கட்டிடங்களுக்கான கலைஞர்கள் இங்கிருந்துதான் மதுரைக்கு அனுப்பப்படுகிறார்கள். மையூர் கிழார் யோசிக்கிறார், எப்படி மற்றவர்களை விட வித்தியாசமான பரிசு கொடுப்பது என்று. சாதாரண செல்வம் மட்டும் போதாது, கலைதான் வெல்லும் என்று மையூர் கிழார் யோசிக்கிறார். இளம் கலைஞன் காராளி சொல்கிறான், காம விளக்கு உருவாக்கலாம் என்று. காதல் உணர்வை கலை வடிவமாக காட்டலாம். நாக வடிவத்துடன் சேர்த்து உருவாக்கலாம். ஒரு பெண், அதன் காதலன் உருவம். கையில் விளக்கு. ஒளி மற்றும் நிழல் இணையும். நிழலில் காதல் உயிர் பெறுகிறது. ஒளி விழும்போது காதலன் காதலி இருவரின் நிழலும் ஒன்றாக மாறுகிறது. இதுதான் காதலின் உண்மை. இருவரும் ஒருவராவது. கலை என்பது கண்களுக்கு மட்டுமல்ல, அது உள்ளத்தில் கனவை உருவாக்கும். மையூர் கிழார் கலை அற்புதம் என ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் காராளிக்கே இதை செய்து முடிக்க இன்னும் நேரம் தேவை. ஆனால் அவசரமாக மதுரைக்கு செல்ல வேண்டுமே. பரிசு பொருள் தயாராக இல்லை, என்ன செய்வது என்று மையூர் கிழார் யோசிக்கிறார். ஒரு உழவன் வெள்ளத்தில் சிக்கிய 2 விசித்திர உயிர்களை காண்கிறான். அவன் அறியாத விலங்கு அது. அச்சிறு விலங்குகள் பயத்துடன் நடுங்குகின்றன. மையூர் கிழாரை கண்டு பாடல் பாடி பரிசில் பெற வந்திருந்த பாணர் கூட்டம் அதை கண்டுகொள்கிறது. மற்ற யாருக்கும் அவ்விலங்கை அடையாளம் காண முடியவில்லை. ஒரு பாணன் சொல்கிறான், இது தெய்வ வாக்கு விலங்கு, பரம்பு மலையின் தெய்வ வாக்கு விலங்கு, பாரியின் தெய்வ வாக்கு விலங்கு. மையூர் கிழார் இதை நல்ல நிமித்தமாக உணர்கிறார். மையூர் கிழார் முடிவு செய்கிறார், இதையே பரிசாக அனுப்பலாம் என்று. அரிதானது, மதிப்பும் அதிகம். பாண்டிய மன்னன் நிச்சயம் இதை நம்புவார் என்று. இளமருதன் மதுரையை நோக்கி பயணம் செல்கிறான். விலங்குகள் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்படுகின்றன. பாணர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். அவர்கள் உள்ளத்தில் ஒரு சந்தேகம். இளம் பாணன் சொல்கிறான், தெய்வ வாக்கு விலங்கு கரை ஒதுங்கியதால் பாரி
தனது சக்தியை இழக்க ஆரம்பிக்கிறானா என்று. அதற்கு மூத்த பாணன் பதில் சொல்கிறான், இல்லை, பாரி இறங்கி அடிக்கப் போகிறான் என்று. பாரி இறங்கி அடிக்கப் போகிறான். சூரியன் மறையும் நேரம். மதுரை கோட்டையின் பெரிய கதவுகள் மூடப்படுகின்றன. ஒரு முறை மூடினால் திறப்பது கடினம். கடுமையான பாதுகாப்பு கொண்டது மதுரை கோட்டை. செவியன் மற்றும் இளமருதன் கோட்டையை அடைகிறார்கள். அவர்கள் உடனே உள்ளே செல்ல வேண்டும். ஆனால் கதவுகள் ஏற்கனவே மூடப்பட்டு விட்டன. கோட்டை கதவுகள் மூடிய பிறகு கோட்டை தளபதி உத்தரவு இல்லாமல் கதவை திறக்க முடியாது. காவலர்கள் இளமருதனை பார்த்து சந்தேகப்படுகிறார்கள். இவர்கள் யார்? செவியன் நேரடியாக கோட்டை தளபதியை அழைக்கச் சொல்கிறான். மதுரைக்கு 4 வாசல்கள். ஒவ்வொரு வாசல்களுக்கும் தனித்தனி தளபதி. ஆனால் இறுதி அதிகாரம் கோட்டை தளபதிக்கே உண்டு. சிறிய கதவு மட்டுமே திறக்க முடியும், பிள்ளை கதவு. முழு கதவையும் திறக்க வேண்டுமென்றால் கோட்டை தளபதியின் உத்தரவு அவசியம். மேற்கு வாசல் தளபதி மாரையனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. கோட்டை தளபதி எங்கே இருக்கிறார் என்று அவனுக்கு தெரியவில்லை. மதுரை முழுவதும் திருவிழா கோலம் கொண்டிருக்கிறது. பாண்டிய இளவரசனின் திருமணம் அல்லவா? உலகம் முழுவதிலிருந்து வணிகர்கள் வருகிறார்கள். நகரம் கூட்ட நெரிசலால் நிரம்பியுள்ளது. மேற்கு வாசல் தளபதி மாரையன் கோட்டை தளபதியை தேடி செல்ல முயற்சிக்கிறான். ஆனால் கூட்டம் அதிகமாக இருப்பதால் செல்ல முடியவில்லை. அரசின் முக்கிய அதிகாரி வெள்ளிக்கொண்டார் மிகுந்த செல்வமும் அதிகாரமும் கொண்டவர். மாரையன் அவரை சந்திக்கிறான். தனது நிலைமையை எடுத்து சொல்கிறார். வெள்ளிக்கொண்டார் சொல்கிறார், இந்த திருமணம் சாதாரணமானதல்ல. கடல் வணிகத்தில் பாண்டியர்கள் முன்னிலை வகிக்கப் போவதின் தொடக்கம். உலக வணிகர்களின் கவனம் மதுரை மீது விழப்போவதின் ஆரம்பம். இது திருமணம் அல்ல, அரசியல் நிகழ்வு. யவனர்கள், வெளிநாட்டு வணிகர்கள் அபாரமான பொருட்களை கொண்டு வருகிறார்கள். மதுரை நகரம் செல்வத்தில் மூழ்குகிறது. வெள்ளிக்கொண்டார் மாரையனுக்கு உதவுகிறார். கோட்டை தளபதி எங்கே இருக்கலாம் என்று வழிகாட்டுகிறார். கோட்டை தளபதி உத்தரவு கொடுக்கிறார். ஆனால் கோட்டை கதவை திறக்க யானை தேவை. யானைகள் வயதானவை, உணவு உண்டு ஓய்வில் இருக்கின்றன. அவற்றை எழுப்புவது ஆபத்தானது. யானையை எழுப்ப சொன்னபோது யானை காப்பாளர் அள்ளங்கீரன் கோபப்படுகிறார். இது பாதுகாப்பானது அல்ல என்று கூறுகிறார். ஆனால் மாரையன் இது கட்டாயம் என்று சொல்கிறார். யானை எழுப்பப்படுகிறது. மெதுவாக நகர்கிறது. யானைகள் அதன் கட்டுப்பாட்டில் இல்லை போல் தெரிகிறது. யானை கதவின் குறுக்கே இருந்த தடியை தூக்குகிறது. கதவு திறக்கப்படுகிறது. செவியன் மற்றும் இளமருதன் உள்ளே செல்கிறார்கள். கடைசி வண்டியில் ஒரு கூண்டு இருக்கிறது. அதற்குள் விசித்திர விலங்குகள் இருக்கிறார்கள். காவலன் கேட்கிறான், இது என்ன? இளமருதன் பதில் சொல்கிறான், தேவாங்கு. தேவாங்கின் பெயர் காரணம் இதுதான். தெய்வ வாக்கு விலங்கு தேவாங்கி ஆகிவிட்டது. யானை கட்டுப்பாட்டை மீறத் தொடங்குகிறது. அது தடியை எடுத்தபடியே உள்ளே செல்கிறது. பாகன் பயப்படுகிறான். யானை வேறு விதமாக நடக்கிறது. தெய்வ வாக்கு விலங்கை கண்ட யானைக்கு என்ன ஆயிற்றே என்று அறியவில்லை. யானையின் மனநிலை புரியவில்லை. மாரையன் யானையை தடுக்க முயற்சிக்கிறான்.
யானை திடீரென்று அவனை தாக்குகிறது. பாகனை நோக்கி அதன் துதி பாய்கிறது. இரவு, குழப்பம். யானை கட்டுப்பாட்டை இழக்கிறது. அபாயம் தொடங்குகிறது. ஒரு தவறு, ஒரு கணம், அதன் பின் அழிவு ஆரம்பமாகிறது. இந்த கதை சுருக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் யாழினியின் குரலில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இணைந்திருங்கள். நன்றி.